கால்சியம் நெறைய இருக்குங்க. விட்டமின் கே இருக்கு. ஏன் ஃபைபர் கன்டென்ட் கூட நெறையா இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ரோக்கோலிய இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா? இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், பொட்டேட்டோ, ப்ரோக்கோலி ஒண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு பேன்ல ஆயில் இருக்குல்ல, நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன். அது மேலே 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் ஜீரகமுங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அது கூட 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட காரத்துக்கு ஏற்றது போல் 2 பச்சை மிளகாவை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை ஜாரில் நைஸாக பேஸ்ட் மாதிரி அடைச்சிட்டு நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக தக்காளி அடைச்சி ஊற்றிடலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி போச்சு. நீங்கள் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போடலாங்க. ஆனால் அடைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு கேப்சிகம், ஒரு 10 பீன்ஸ் போதுங்க, ஒரே ஒரு கேரட் போதும், கால்வாசி முட்டைக்கோஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சு ஒரே ஒரு ப்ரோக்கோலியை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். குட்டீஸ்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடல, நீங்கள் கவலைப்படவே வேண்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் போட்டிங்கன்னா அவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சால்ட்டுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாயில் ஆகணும் இல்லையா, அதனால் இதுக்கு தேவையான வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த ப்ரோக்கோலி ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு பாயில் ஆகிடுங்க. ஆனால் அந்த கேரட் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு 8 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரோக்கோலி ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. சிம்பிளாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு எப்போதும் போல் நீங்கள் ஆனியன் வித் கர்ட் இருக்குல்ல, அதை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக இது ஹெல்த்திங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.